கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. பெற்றோரின் பெற்றோர் இவங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தை வளர்ப்புல என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், அதை தான் சென்ற வாரம் பார்த்தோம். இனி வரும் இந்த வாரத்திலும் அதை தான் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன பார்த்தோங்கிறத ஒரு சின்ன ரீகேப். இந்த குடும்ப மாற்றம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போ நாங்கள் அவங்கள நல்லவங்களா வளர்க்கறதுக்காக நாங்கள் வளர்த்தோம். இப்போ செல்போன் வளர்த்துட்டு இருக்குது அவங்கள, அந்த குழந்தைகள் 30-40 பேர் குறைந்தபட்சம் ஒரு வீட்டில் இருக்கு. ஒன்னா இருந்தே எல்லாத்தையுமே பண்ண முடியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும்போது நம்ம யோசிக்கிறது உண்மைதான். இன்னைக்கு இவங்க நாள் பூரா கொஞ்சினாங்கன்னா கூட அந்த நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு சொல்றதெல்லாம் கிடையாது. போன வாரம் என்ன பேசணுங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த வார நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணிப்போம். அன்னைக்கு கூட ஒரு தூரமான சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுக்கான இதெல்லாம் இருந்தது. அந்த காலத்துல அந்த இப்ப நடக்கிற விஷயமெல்லாம் அப்ப நடக்கல. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு மீடியா நமக்கு சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த காலத்துல மீடியா எக்ஸ்போஷர் இல்ல. அதனால அவங்க உலகம் அதை சுத்தி தான் ஒரு வட்டம், அதுக்குள்ளதான் அவங்க இருந்துக்கிட்டாங்க. பட் ஆனா இப்போ நம்ம அமெரிக்கால என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், லண்டன்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், அடுத்த வீட்டுல அமெரிக்கால நடக்கிறதையும் லண்டனில் நடப்பதையும் போட்டு குழப்பிக்கிட்டு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா அமெரிக்கால நடக்குது நம்ம வீட்டுல நடக்காததுன்றது என்ன நிச்சயம்? அதுக்கான விஷயத்தை தான் நான் இப்ப டாக்டர் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் டாக்டர், அவங்க எல்லாத்துக்குமே இருக்க பிரச்சனை என்ன, இந்த உறவுகள் கூட இப்போ அன்னைக்கு அவங்களே சந்தோஷமா அவங்க கசின்ஸோட அவங்களுடைய அக்கா தங்கச்சியோட போய் விளையாண்டு இருந்தது போக, இன்னைக்கு அவங்க குழந்தைங்களை விடுறதுக்கு அவங்க மனசு இல்லை, அதான் பயப்படுறாங்க. ஸோ ஹவு தி சொசைட்டல் அந்த இம்ப்ரெஷன் ஃபேமிலி மேல விழுந்திருக்கு, அதை எப்படி எடுக்க முடியும்? முன்னாடி எல்லாருமே கூட்டு குடும்பமா இருந்தாங்க. ஸோ அந்த சைடு சொல்றேன். இப்போ நாங்கள் எல்லாம் தனி குடும்பமா இருக்காங்க. இப்போ அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை, ஒரு கண்மூடியான ஒரு நம்பிக்கைன்னு கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பா எல்லாருமே, நானும் சின்ன வயசுல போய் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா தாத்தா பாட்டி அத்தை மாமா அவங்க வீட்டுல போய் நாங்க நல்லா கண்டிப்பா என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஆனா இப்போ நம்மளோட ப்ரெசென்ட் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல எக்ஸ்போஷர் அவங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா நாங்க நிறைய பாக்குறோம். ஆனா அது மீறி நம்ம கண்டிப்பா எது உண்மை எது நமக்கு மனசுக்கு கரெக்டா தோணுதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். எல்லாமே கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ அபியூஸ் நடக்குது, குழந்தைங்களை நம்ம அங்கே விடுறோம், ஏதாவது பிரச்சனை வருது, அந்த மாதிரி நடக்கிறது இருக்குது. பட் அது எல்லா வீட்லயும் இல்லை, எல்லாருமே இல்லை. அது கண்டிப்பா நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம குழந்தைங்களோட வளர்ச்சிக்காக நம்ம போய் ஒரு தடையா இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு கண்டிப்பா கூட்டு குடும்பமா இருக்கும்போது குழந்தையோட பேச்சு, குழந்தை எப்படி வளருது, எப்படி பேசுது, எல்லாமே கண்டிப்பா ஈஸியா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டா ஒரு லாஸ்ட் 2-3 மாசமா நிறைய குழந்தைங்க வந்தாச்சு. அது இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தாச்சு. குழந்தை சரியா பேசுறது இல்ல, குழந்தை வீட்டுக்குள்ள யாரு வந்தாலும் பயந்து கத்துறாங்க, யாரோட போறது இல்ல, அழுகுறாங்க, அம்மான்னு பிடிச்சிக்கிறாங்க. இதுலயே நமக்கு தெரியுது இப்ப இந்த கொரோனால இன்னும் கொஞ்சம் பக்கத்து வீட்டுல கூட யாரும் பாக்குறது இல்லை, எல்லாம் உள்ளே இருக்காங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா யாரோட எக்ஸ்போஷரே இல்லை. ஸோ கண்டிப்பாக இமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு யாரோட பேசணும், எப்படி பேசணும் அது தெரிய மாட்டேங்குது. வேற அங்கே கூட்டு குடும்பமா இருக்கும்போது எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க, குழந்தை சீக்கிரமா பேசிடுவாங்க. அப்படி குழந்தை பேசினாலும் சும்மா உட்காந்தாலும் வா இங்கே வா, இதை பண்ணு அதை பண்ணு, அப்படி அம்மா விட்டா அப்பா இருக்கோ, அப்பா விட்டா அத்தை இருக்கோ, யாராவது ஒருத்தர் ஏதாவது பண்ணிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. பேச்சு நல்லா வரும், எல்லாரோட எப்படி பழகணும், எப்படி பேசணும், எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அது இப்ப இருக்கிற நம்மளோட ஜெனரேஷனோட கிட்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது. இதை யாராச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த நியூக்ளியர் ஃபேமிலில இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கறது யாராச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா ஃபீல் பண்ணிருக்கோம். ஓகே, என்ன ஃபீல் பண்ணீங்க? காமனா என்னன்னா அவங்க நம்மளோட பெற்றோர் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு அவங்களுக்கு லைஃப்ல. 5 o'clock தான் எந்திரிக்கணும், 5:30 ப்ரேயர், 6 o'clock பாத், 6:30. இல்ல நான் கேக்குறது டாக்டர் சொன்னாங்க இல்லையா, இப்ப கூட்டு குடும்பமா இருக்கும்போது அதான் நான் சொல்றேன், அவங்களோட கேரக்டர் அப்பவே டெவலப் ஆக ஆரம்பிச்சிருது. பிகாஸ் தே வாட்சிங். அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரோல் மாடலா இருக்காங்க. அவங்க இருந்தாங்க அப்ப அவங்க இம்பைப் பண்ணிட்டாங்க அப்படியே குழந்தைங்கலாம். நாங்களாம் அப்படிதான், எங்களுக்கு ஒண்ணு இப்படிதான் உட்காந்தெல்லாம் வேல்யூ சொல்லி கொடுக்கல, நாங்க பார்த்து கத்துக்கிட்டோம். இப்ப லேப்ல ஒரு ஹேண்ட் டவல் போடாம சாப்பிடக்கூடாது எங்க தாத்தா பொறுத்த வரைக்கும். இப்பெல்லாம் குழந்தைங்க பிளேட் அங்க இருக்கு, இவங்க இங்க இருக்காங்க, ஒரு கேஜெட் அங்க, ஒரு கேஜெட் இங்க. அப்ப அது நம்ம சொல்றப்ப அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம ஒருவேளை அப்படி இருக்கிறோமோ. சோ
பார்த்து பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயம் கிராண்ட் பேரண்ட்ஸ்ல இருந்து ரொம்ப அதிகம். Okay. அது நம்மளோட சில்ட்ரனுக்கு கிடைக்கிறது இல்ல. ஓகே, வேற யாருக்கும் இந்த ஃபீல் வந்திருக்குதுங்களா? என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஐபேட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்களாம் பார்த்து பழகணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு எப்படின்னாக்க அவளுக்கு வந்து ஒரு நாங்கள் யாருமே இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கல, தானாக தான் பேச ஆரம்பித்தா அவளே. நாங்கள் வீட்லேயே வந்து நாங்கள் பேரண்ட்ஸே வந்து ஒர்க்கிங் பேரண்ட்ஸு. ஸோ அவங்க வந்து இத்தனைக்கும் எங்கள் அம்மா அப்பா வந்து தமிழில் தான் பேசுவாங்க. பட் அவள் பேச ஆரம்பிச்சதே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான். நாங்களே வந்து ஒரு நிமிஷம் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறான்ற மாதிரி. ஏன்னா அவளுக்கு வந்து சாப்பிட்ற டைமில் மட்டும் நாங்கள் ஐபேட் கொடுத்தோம். பிகாஸ் அவளுக்கு நீங்களாம் சொல்கிறீங்க இந்த மாதிரி ஐபேட் கொடுக்கக்கூடாது, கேட்ஜெட்ஸ் கொடுக்கக்கூடாது. பட் அதுலேயும் அட்வான்டேஜஸ் இருக்குன்னு தான் சொல்கிறேன். கண்டினியூஸாக பார்க்காம 1 hourன்னு ஒரு டைம் ஸ்க்ரீன் டைம்னு கொடுத்து அதுக்கேத்த மாதிரி அவங்க பாக்குறாங்க. அதுல இருந்து லாங்குவேஜ் டெவலப் ஆகுது. அரம்சை தொடங்கின காலகட்டத்துல இருந்து முதல் எபிசோட்ல இருந்து இததான் பேசிட்டு இருக்கோம் நாங்க. இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ் பேசுறதுனால ஒரு பிள்ளை பெருசா இல்ல, தமிழ் பேசினாலும் அது நல்ல பிள்ளை தான், அது நல்ல அறிவாளி தான். இங்கிலீஷ் பேசிட்டு ஒருடைய கேட்ஜெட்டை பார்த்து என் பிள்ளை இங்கிலீஷ் பேசுறது ஒண்ணு பெருசா ஒண்ணு கிடையாது. இல்ல நான் அப்படி நீங்க லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்னு சொல்றீங்கல்ல, பேசுறாங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்றீங்களா? அதுதான் அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு இயந்திரத்தை பார்த்து ஆங்கிலம் பேசுவதை விடவும் உறவா இருக்கிற தாத்தா பாட்டியை பார்த்து தமிழ் பேசினா நல்லா இருக்குமே. இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா, இல்ல இதுல என்ன வருதுன்னா, இதுல என்ன வருதுன்னா, நீங்க அந்த ஒரு ஐபேடை பார்த்து ஆங்கிலம் கத்துக்கிறதுனால அங்கிருந்து ஒரு ஆங்கிலம் கிடைக்குது, அந்த குழந்தை திருப்பி அதுகிட்ட பேசினா அது பேசுறது கிடையாது. அதுதான் சொல்ல வரேன் நான். ஆக்சுவலா அது பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பா நீங்க இந்த கேஜெட் இப்ப இருக்கிற பிரசன்ட் ஜெனரேஷன்ல, நம்ம இருக்கிற பிரசன்ட் ஜெனரேஷன்ல எந்த கேஜெட் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஆனா நான் எப்படி அந்த குழந்தை எப்படி ரியாக்ட் பண்ணணும், கோவமா இருக்குமா, பயமா இருக்குமா, இப்படி ஸ்மைல் பண்ணுமா, அது குழந்தை பண்ணாது. கேஜெட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கும். குழந்தை அது கேட்டுட்டே இருக்கும். தேவில் கண்டிப்பா குழந்தை அதுக்கு ரிப்ளை பண்ணாது. அது ரொம்ப ரொம்ப இந்த ஜெனரேஷன் லேக் ஆகுது. இங்கிலீஷ் பேச கத்துக்கும். ஆனா இந்த என்ன சொல்ற எமோஷனல் கோஷன்ட்ங்கிறது வந்து குறைஞ்சிரும். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, திருப்பி அங்க சொல்லாத அந்த குழந்தை, ஆனா அடுத்த தடவை அம்மா அப்பா பார்க்கும்போது அது என்ன சொல்லுச்சோ அதே இமோஷன்ல அப்படியே அதே இமோஷன்ல அங்கதான் வந்து பட் அது வந்து தட் இஸ் a positive. இல்ல that is a very positive thing. நமக்கு எல்லா இடத்துக்குமே இப்ப நான் வெளியூர்ல இருந்தேன்னா எங்க அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு கொண்டு அங்க வச்சிருக்க முடியாது. சோ அந்த நேரத்துல அது அந்த குழந்தைக்கு கிடைக்காத ஒரு இதை இந்த கேட்ஜெட் வந்து அவளுக்கு கொடுக்குது. நான் வந்து 100% அக்ரி பண்றேன்னு நான் சொல்லல. பட் ஸ்டில் அந்த குழந்தை அந்த நேரத்துல அங்க திரும்பி பேச முடியலனாலும் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அது கரெக்டா பேசும். ஈவன் நாங்களே சர்ப்ரைஸ் ஆயிட்டோம். இல்ல அவங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இல்ல வந்து அதான் ஒரு பிள்ளை வந்து இது ஐபேட் பார்த்தனால இங்கிலீஷ் பேசுன்னு சொல்ல, அதே பையன் ஒன்று ஐபேடும் அவன் பார்த்துட்டு தான் இருந்தாலும் என்ன செய்யறது, யாரை பார்த்தாலும் அவனுக்கு ஒரு பயம். அவன் பேசுனது ரொம்ப லேட் ஆச்சு. அவன் இன்னைக்கு வரைக்கும் எதை பார்த்தாலுமே பயப்படுறான். ஒரு கரப்பாம்பூச்சி பார்த்தாலும், ஒரு கீழே விழுந்து லைட்டா ஒரு பிளட் வந்தாலோ கத்துன்னு கத்திட்டு இருக்கான். கேஜெட்ஸ் பொறுத்த அளவுக்கு நாங்க சொன்னது அதுல குட்டும் இருக்கு, பேடும் இருக்கு. கண்டிப்பா அது யூஸ் பண்றதுல கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அதுக்கு இன்னும் ஒரு டைம் இருக்கு, ஏஜ் இருக்கு. என்ன ஏஜுக்கு நீங்க என்ன கொடுக்கணும் அது எல்லாமே இருக்குது. ஆனா இப்போ ஒரு கூட்டு குடும்பம் கொடுக்குற அந்த ஒரு எமோஷனல் டெவலப்மெண்ட் ஒரு ஐபேடு ஒரு கேஜெட் கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு பேச்சு, அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பா ஒரு சொல்ல வர்றது என்னன்னா, இப்ப எங்க அப்பா அம்மா இருப்பதற்கான சூழ்நிலை இல்ல, அதனால ஒரு கேஜெட்டை கொடுத்து நான் எங்க அப்பா அம்மாவை அதை நடத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா நாங்க வந்து கூட்டு குடும்பமே வேண்டான்னு சொல்ற மாதிரி இருக்கு. நோ, அப்படி இல்ல. நாங்க எல்லாம் உறவும் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறோம். பட் ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அப்படி இருக்க முடியதில்ல. இப்ப நான் வெளிநாட்டுல இருக்கேன்னா இல்ல, வெளிநாட்டுல எனக்கு இங்கதான் வந்து ஒரு இது இருக்கு. நீங்க வெளிநாட்டுல இருந்து இங்க இந்தியால வந்து வரீங்க, வந்துட்டு போகும்போது உங்களுக்கு அந்த பயம் இருக்குது. இந்தியால இருக்கிறவங்களுக்கு அந்த பயம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க எல்லாம் இந்தியா தான் நினைக்கிறேன், இந்தியால தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? சோ நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்களுக்கு உங்க குழந்தைகளை வந்து உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வர்றதுல பயம், அவங்க சொன்ன மாதிரியான அந்த ஒரு சில பயம் எல்லாம் இருக்குதா? அந்த மாதிரி ஒரு பயம் இல்ல, இவங்க பேசுற மாதிரி பயம் இல்ல. பட் வேற என்னன்னா, நம்ம எல்லாத்தோட கம்ஃபர்டபிலிட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல எல்லாம் இப்ப எங்க டேடி எல்லாம் அவங்க தம்பி வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போகணும்னா டக்குன்னு பிளான் பண்ணுவாங்க, நாங்க டைரக்டா போயிடுவோம். இப்ப நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு சிஸ்டரையோ ஒரு கசினையோ பார்க்கணும்னா அவங்களுக்கு கால் பண்ணும். அவங்களோட எங்க போறோமோ அவங்களுடைய கன்வீனியன்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. சோ இதெல்லாம் மேட்ச் ஆகுறப்போ டைமிங் ஒன்ஸ் அகைன் ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. அப்ப எல்லாரும் அவங்கவுங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது தான் விரும்புறோம். So that is the main reason why we don't connect. அது ஒரு காரணம்னு சொல்லலாம். ஆனா இந்த பயம் வந்து
குறிப்பா வெளிநாட்டுல அதிகமா இருக்குதுங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் வேலையா இருக்கு. ஆனா இந்தியாவில வந்து எனக்கு தெரிஞ்ச உறவுகள் வந்து அவ்வளோ இன்னும் கலைஞ்சு போகல. இங்க இன்னமும் ரொம்ப நல்லா தான் இருக்கு. தாராளமா போய் பேசலாம், வரலாம். மேபி என்னன்னா அவங்களுடைய வேலை சமயம் நம்மளோட வேலை டைமும் மாறி இருக்க போகும்போது வேணா அந்த கிளாஷ் வரலாம். இன்னைக்கும் இந்தியால அந்த அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு இன்னும் போயிடல நாம. அவங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா இப்போ குழந்தைங்க பாத்தீங்கன்னா பிளே டேட்ஸ்ன்னு சொல்றாங்க எப்ராட்ல எல்லாம். என்ன பண்றாங்கன்னா இப்போ முன்னாடியே பேசிப்போம். இப்போ நானே என்னோட குழந்தைங்கன்னா முன்னாடியே பேசிப்போம். சரி நான் இன்னைக்கு லீவ் எடுக்கிறேன், நீங்க உங்க குழந்தைங்கள அமுச்சு விட்டுருங்க. ஒரு கசனே சொல்றேன், ஒரு தங்கச்சியோட குழந்தைங்கள நான் இன்னைக்கு வீட்டுல இருக்கேன், நீங்க கூட்டிட்டு வந்துருங்க, ஏன்னா நாங்க வீட்டுல இருக்கணும். இவங்க சொல்ற மாதிரி எல்லாருமே வேலைக்கு போறாங்கன்னா குழந்தைங்களை யார் கவனிக்கிறது? அப்படியே நீங்க ஆல்ரெடி 2 குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கீங்க, என்னோட 2 குழந்தைங்க நீங்க பாத்துக்க, 4 குழந்தை விட்டுட்டு போனா நீங்க சும்மா இருப்பீங்களா? முடியாது. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு முன்னாடி காலகட்டத்துல சும்மா ஜாலியா எடுத்துக்கிட்டாங்க அத. ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து அத ஒரு கேஷுவலா எடுத்துக்கிறது இல்ல. ஆனா அந்த ஒரு நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பா எங்களோட ஜெனரேஷன், நான் இப்ப அவங்க ஜெனரேஷன் சொல்லிக்கிறேன் கண்டிப்பா, பிகாஸ் நான் அவங்க ஜெனரேஷன், நாங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கால் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் பேசி எவ்வளவுக்கு முடிஞ்ச எதுக்காக இந்த உறவுகள் வந்து இவ்வளோ வேணும்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டி இருக்கு டாக்டர்? குழந்தைகளோட வளர்ப்புல இந்த உறவுகள், தாத்தா பாட்டி விட்டுலாம், மற்ற உறவுகள் வந்து எதுக்காக தேவையா இருக்குதுன்னு நம்ம நினைக்கணும்? நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இதை பத்தி பேசியிருக்கேன். கண்டிப்பா நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குழந்தை ஒரு ஃபுல்லா வளர்க்கணும்னா இன்டெலிஜென்ட் கோஷன்ட்னு சொல்லியிருக்கோம், ஐக்யூ. அதை தவிர காக்னிஷன், அதுக்கப்புறம் நமக்கு லாங்குவேஜ் எப்படி பேச்சு வருது, அதுக்கப்புறம் கிராஸ் நடக்கிறது, கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், ரொம்ப இது எல்லாமே வேணும். ஒண்ணு மட்டும் பத்தாது. ஓகே, அந்த ஒண்ணு மட்டும் பத்தாதுங்கிற இடத்துல தான் அந்த ஐபேடோட இது வந்து நமக்கு எல்லாமே வேணும். நமக்கு எல்லாமே we have to give. குழந்தைக்கு எல்லா சைட்லயும் நம்ம டெவலப்மெண்ட் கொடுக்கணும். குழந்தை ஏதோ ஒண்ணு மட்டும் நல்லா பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம ஒரு டெஸ்ட் பண்ற ஒரு குழந்தைக்கு அன்னைக்கு நாங்க டெஸ்ட் பண்ணோம். குழந்தை ரொம்ப நல்லா பேசுதுங்க, 3 லாங்குவேஜ் பேசுதுங்க. அவங்க ஹிந்தியில பேசுறாங்க, ஒரு தாத்தா பாட்டி கிட்ட தமிழ்ல, எங்க கிட்ட இங்கிலீஷ்ல அப்படின்னு அவ்வளோ சொன்னாங்க அந்த குழந்தை பத்தி. சரி ஓகேங்க, எப்படி இருந்தாலும் ஐக்யூ டெஸ்ட் நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா, ரோடை எப்படிப்பா கிராஸ் பண்ணேன்னு அது தெரிய மாட்டேங்குது. என்ன வயசுல? அரௌண்ட் ஒரு 5 இயர்ஸ் கிட், 5-5.5 வயசு குழந்தை. ஸோ அந்த 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 சிம்பிள் திங்ஸ், இப்போ ரோடு எப்படி கிராஸ் பண்ணுறது, ஓகே இது ஆஃப் பண்ணால் எப்படி நீங்கள் ஆன் பண்ணுவீங்க, ஏன்னா இந்த மாதிரி அந்த ஒரு ஸ்கில்ஸ் தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம எக்ஸ்போஷர் நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும், நம்ம எல்லாமே கொடுக்கணும். அதனால எவ்வளோத்துக்கு நம்ம குழந்தைய நம்ம எல்லா விஷயத்துல, அதுக்குன்ட்டு கசின்ஸ் மட்டும் இல்லை, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜெனரேஷன் நிறைய ஃப்ரெண்ட்ஸையும் ரொம்ப சேர்த்துக்கிறாங்க. அவங்களோட குழந்தைங்களோட ஒன்னா வெளியே ஹோட்டலுக்கு போறது ஒரு பெரிய பிரச்சனையாவும் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போயிட்டு இந்த உறவுகள் வந்து இழந்துடுறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு நினைப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஆல்சோ ரிலேஷன்ஷிப். இல்ல அப்படிதான் நம்ம சொல்லிடுறோம். அது இவங்க கிட்ட கேட்போம், உங்க காலகட்டத்துல இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இருந்த வித்தியாசம் எப்படி இருந்தது? அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் மட்டும் இதுல வந்து அதிகமா கிடையாது, உறவுகள் தான் அதிகமா இருந்துச்சு. அந்த உறவுகள் நம்பி தான் நாங்க விட்டுட்டோம். பக்கத்து வீட்டுல ஒரு வாடகைக்கே குடியிருந்தோம்னாலும் அந்த வீட்டுல வந்து நம்ம குழந்தைங்களை வந்து நம்பி விட்டுட்டு போவோம். 4 மணி நேரம் இல்ல, நான் கேக்குறது வந்து இந்த உறவுகளுக்குள்ள இருக்கு, நான் விட்டுட்டு போறதுக்குள்ள வரல. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இப்படிங்கிற ஒரு வேறுபாடு உங்க காலகட்டத்தில் எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குதுங்கிறது தான். எங்களுக்கு அந்த காலத்துல ஃப்ரெண்ட்ஸே அதிகமா இல்லையே. இவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாவே ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி உறவுகள் எதுவுமே தேவையில்லை இவங்களுக்கு, ஃபுல்லா உறவுகள் தான். இதுக்கு நான் கண்டிப்பா ஒண்ணு சொல்லணும். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க 10 குழந்தைங்க, அப்போ எல்லா ஏஜ் குரூப்ல ஒரு குழந்தை இருக்காங்க. உங்க ஜெனரேஷன்ல இருக்கிறது நீங்க நம்ம 1-2 தான் பெற்றிருக்கோம். அப்போ கண்டிப்பா கேப் அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களோட ஏஜ் குரூப்ல விளையாடுறதுக்கோ இது பண்றதுக்கோ ஆட்களே இல்ல. பாத்தீங்கன்னா என் பசங்களே 6 வருஷம் கேப், ஒன்னு இப்போ 13, இன்னொன்னு 7. அவங்களோட வே ஆஃப் திங்கிங் எல்லாமே டிஃப்ரெண்ட். அப்போ எல்லாரும் கேப்ல இருக்கும்போது அவங்களோட வயசு குழந்தைங்க யாரும் இல்லைன்னா அவங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே தான் போவாங்க. அப்போ கண்டிப்பா அந்த ஒரு குரூப் இன்னொரு குரூப் கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். அந்த 8-9 குழந்தைங்க இல்லைன்னா மதியத்துல இருக்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸா தானே வர முடியும். ஓகே, அப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஃபேக்டர். இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன சின்ன இது மிஸ் பண்ணிட்டு நம்ம ரிலேஷன்ஸை விட்டுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு உள்ள போயிட்டோமோ அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஃப்ரெண்ட்ஸு தேவைதான். ஃப்ரெண்ட்ஸு தேவைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்மளோட பர்சனல் இதோட ரிலேஷன்ஷிப்போட வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கலாம். அவங்கள கொண்டு வந்து நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்புக்குள்ள பூத வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பூர வேண்டாம். ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம நிறைய நேரத்தை வந்து நண்பர்களுக்கும் குறைஞ்ச நேரத்தை ஃபேமிலிக்கும் செலவழிக்கிற மாதிரி ஆயிடுச்சோ? ஆமாம், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது ஃபேமிலி கூட கொடுக்குற டைம் கம்மியாயிரும்,
ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றுறது ஜாஸ்தி ஆயிரும் இல்ல ஆட்டோமேட்டிக். அது எப்படி இருந்தது உங்க காலகட்டத்திலயும் இன்னைக்கு இருக்கவங்களுக்கு எப்படி எங்கள் இருக்கு? காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக இருந்தது. ஏன்னா இங்கே நம்ம வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. அத்தை மாமா மக்கா, அவங்க பசங்க இவங்க பசங்க அவங்க பசங்க, ஃப்ரெண்ட்ஸே மொத்தமா அவங்களா தான் இருப்பாங்க இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸும் அவங்க தான், ரிலேட்டிவ்ஸும் அவங்க தான், எல்லாமே அவங்க தான், அடிச்சுக்கிறது அவங்க தான். ஒரு டீமே சேர்த்துருவோம், கபடி டீமே சேர்ந்துக்குள்ள ஆச்சா ஒரு ஏஜ் குரூப்பில். இது கேர்ள்ஸ்னா கேர்ள்ஸ் எல்லாம் அந்த பூ பறிக்கிற ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அவங்களே அந்த பக்கம் 5 பேர், இந்த பக்கம் 5 பேர், 10 பேர், அவங்களே ஒரு டீம், ஃபுல் டீம். அது மாதிரி வரும். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போனப்போ அப்பதான் டாக்டர் சொன்ன மாதிரியான விஷயம் வருது. லாங்குவேஜை பற்றி சொன்னீங்க. ஐபேடை பார்த்து ஒரு லாங்குவேஜ் பழகிக்கிறோம், வெல் குட். ஒரு பேரா ஒரு பேத்தி தான், 2 பேரும், ஒருத்தர் 3rd ஸ்டாண்டர்ட், ஒருத்தர் 4th ஸ்டாண்டர்டு. அவனுக்கு கம்ப்யூட்டரில் விளையாடுற வித்தையெல்லாம் நம்மளால் இமேஜின் பண்ண முடியல. என்னென்னமோ பண்ணுறானு கம்ப்யூட்டரில். அது என்னது அந்த கம்ப்யூட்டர்ல எல்லாமே பண்றாங்க. அவனுக்கு 3 லாங்குவேஜ் தாராளமாக பேசுகிறானுங்க. ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறாங்க. ஹிந்தி எல்லாம் பார்த்து பழகிட்டானுங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட, எங்கள் சித்தப்பா பெரியப்பா மக்கள் எல்லாம் பாம்பே, டெல்லியில் இருக்காங்க. அவங்க வரும்போது அவங்கெல்லாம் சேருவோம். எப்படி இருந்தாலும் 7-8 வயசு சேரும்போது ஹிந்தியில் தான் பேசுவான். அதை பார்த்து அவனு ஹிந்தி பழகிட்டானுங்க. எனக்கு கிராமர் சொல்லி கொடுக்குறாங்க ஹிந்தியில். அப்புறம் இங்கிலீஷு, அது ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ். நான் அண்ணன் தம்பி கூட நான் இங்கிலீஷ் தான் பேசுவேன். எங்கள் வீட்டில் 4 லாங்குவேஜ் பேசுவோம். எனக்கு 8 லாங்குவேஜ் தெரியும். அண்ணா சர்வீஸில் இருந்ததுனால அது விட்டு அதை எல்லாத்தையுமே இம்போஸ் பண்ணல. நாங்கள் பேசுகிறத பார்த்து அவனுக்கு பழகிக்கிறானுங்க. அப்புறம் அது போக கம்ப்யூட்டரில் அது இதில் அவங்க ஸ்கூலில் நடத்துகிற எல்லாமே கற்றுக் கொடுக்குது. அதுவும் வேணும், இது வேணும், அது வேணாம்னு சொல்கிறது. அது இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் அதில் இருக்கு. சரி, அதுவும் இல்ல, நான் என்ன கேட்குறேன், அங்கிள் அவங்க வீட்டில் 9 பேர் 10 பேர் இருந்தாங்கன்னு, அங்கிளுக்கு எத்தனை குழந்தை? அதான் 2. எக்ஸாக்ட்லி. நீங்க 2 வச்சுக்கிட்டீங்களா? ஏன் 2? எனக்கு 2க்கு மேல அதேதாங்க அங்கிள், நாங்க ஒண்ணே வச்சுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு அதுக்கு மேல முடியல. அவங்க வந்து அந்த காலத்துல எல்லாம் 8 10 பெத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு அவங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஆனா இப்ப எங்களுக்கு இருக்க சூழ்நிலை, அவங்க சூழ்நிலை 2 பெத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு அவ்வளவுதான் மேக்சிமம். அந்த சூழ்நிலைக்கு அவங்களுக்கு அவ்வளவுதான் மேனேஜ். சூழ்நிலைங்கிறது எங்க இருந்து உருவாகுது? புறச்சூழல் தான் நம்ம பொதுவா எக்கானமி. அந்த இப்ப அவங்களுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டும் போது டாடி வந்து 15,000 20,000 கட்டியிருப்பாங்க. இன்னைக்கு நாங்க 1 lakh 1.5 lakhs இது வந்து நார்மல் ஸ்கூல்ஸ்க்கு விட்டுறதுனாலுமே இவ்வளோ 50 60 70,000 வருது. ஸோ அப்ப கண்டிப்பா நான் போய் இவங்க 2 பெத்துக்கிட்டதுனாலதான் எங்களுக்கு வந்து அந்த கூட்டு குடும்பம், அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் வரல. இவங்க 5 பெத்திருந்தாங்கன்னா 10 பெத்திருந்தாங்கன்னா ஓகே, நாங்களும் எல்லாம் ஒன்னா இருந்துருப்போம். அதுக்கு வரல, நான் அதுக்கு வரல. இல்லையே, 2 வச்சு 2 தான் 2 பிள்ளைங்க, 2 பேருக்கு. இப்ப நான் எனக்காவது 2, அவங்களுக்கு ஒன்று தான். இப்போ அவங்கள அதோட விட்டுட்டா அவங்க அவளோட போயிடுவாங்க. நாங்கள் அப்படி செய்யலை. இப்பவும் இன்னைக்கு அவங்க சொல்றது வருது. என்ன மெயின்டைன் பண்றோம்னா, வருஷத்தில் அட்லீஸ்ட் 3 times, எவ்ரி ஆஃப்டர் 4 months ஆர் ஒன்ஸ் இன் 6 months, ஆல் ஃபேமிலி பூரா கெட் டுகெதர் வச்சுருக்கோம். ஆல் என் பிரதர்ஸு அண்ட் மை சிஸ்டர்ஸ், என்னோட அக்கா தங்கச்சிகளோட பிள்ளைகள், அவங்க பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து, எனக்கு கணக்கு தெரியும், 85 பேர் டோட்டலாக ஃபர்ஸ்ட் சர்க்கிள் மட்டும். 85 பேரும் வருஷத்தில் அட்லீஸ்ட் ட்வைஸ் கெட் டுகெதர். யாராவது இந்த வாரம் இதுதான் பிரச்சனையே சொல்றது. இன்னைக்கு இல்லைங்க, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதுதான் பிரச்சனையே. அன்னைக்கு 85 பேரும் ஒரு நாள்லாம் கூடல. அன்னைக்கு இந்த 85 பேர்னா அதுல ஒரு 4 பேர், இன்னொருத்தங்க 4 பேர் வீட்டுக்கு போய் தாராளமா தங்க விட்டு தங்குனீங்க வந்தீங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, உங்க ஜெனரேஷன்ல இருந்தவங்களும் சரி, இவங்களும் சரி, அடுத்தவங்களும் ஏதோ 1 நாள் 2 நாள் கூடிக்கலாம்ப்பா, அவ்வளவுதான். அதுக்கு மேல ரிலேஷன்ஷிப்ங்கிறது வந்து பெருசா கிடையாது. அன்னைக்கு கூடி அந்த பேசிட்டு போயிடலாம், சாப்பிட்டு போயிடலாங்கிற அளவுக்கு ஆகி போச்சோ. இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் கூடுற, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாம் ஒன்றா இருப்பான், லஞ்சு எல்லாம் சாப்பிடுவான். சாப்பிட்டு எல்லாரும் ஒரே கோயம்புத்தூருக்குள்ள தான், அவ்வளோதான். அவங்க வீட்டுக்கு போயிடும். அடுத்தது அப்போ இப்படி ஜாயின் பண்ணும்போது அந்த அவங்க ஒரு குழந்தை வச்சிருக்காங்க, 2 குழந்தை வச்சிருக்காங்க, அவங்க குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிடும். 6 மாதத்துக்கு வந்து பாக்குறோமா. இல்ல, அதுல இருக்க பிரச்சனையை பத்தியே நீங்க பேசல. நீங்க அன்னைக்கு என்ன நடந்துக்கிறதா பேசுறீங்க. அவங்க ஏதோ சொல்லணும்னு எடுத்தாங்க. இல்ல, நான் வந்து என்ன சொல்றேன்னா, அந்த காலத்துல 10 பேர் இருந்தாலும் இன்னைக்கு 2 பிள்ளைங்களை சமாளிக்கிறதே அந்த 20 பேத்துக்கு சமமா சமாளிக்கிறோம் நாங்க. அந்த 2 நான் 2 பெத்தேன், இந்த 2 அதுங்க 2 பெத்துச்சுங்க பாத்தீங்களா, அடேங்கப்பா சமாளிக்க முடியாது. அது மேடம் சொன்னது கரெக்ட் தான், கரெக்ட். நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்ல, அது உண்மைதாங்க. அது மாதிரி ஆகுறதுக்கு காரணம் வந்து பெற்றோர்களும் தானே. நான் என்னோட பாயிண்ட் என்னன்னா,
நாங்க வந்து கூட்டு குடும்பமா இருக்க முடியல. ஏன்னா எங்க அம்மா அப்பா கூட்டு குடும்பத்தை தரல எங்களுக்கு. அவங்க 2 தான் பெத்தாங்க. அந்த 2 நாங்க சந்தோஷமா இருக்கணும். நான் மீ அண்ட் மை சிஸ்டர் நாங்க எப்போதும் நாங்க வந்து ஒன்னா. சரி, ஓகே, நீங்க உங்க தங்கச்சின்னு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சோ நாளைக்கு வளர்ந்து வரப்போகும்போது ஒருவேளை உங்க குழந்தைகள் உங்க தங்கச்சி குடும்பத்தோட சேராம போறதுக்கான வாய்ப்புகள், இதே மாதிரி பேசிட்டு சேராம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, என்ன சொல்ல எடுத்தீங்க? ஸோ நாங்களும் கூட்டு குடும்பம் தான். ஏன்னா நானும் எங்கள் அக்காவும் ஒட்டுக்காக தான் இது வரைக்கும் இருந்திருக்கோம். எனக்கு வந்து நான் வந்து ஏர்லி 30s இருக்கேன், எங்கள் அக்கா லேட் 30s இருக்கா. ஆனால் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் எங்கள் அக்காவும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் மேபி ஒரு ஹாலிடேஸ்க்கு நான் வேற எங்கேயாச்சும் போயிருக்கேன், அந்த மாதிரி தான். பட் இதுலயும் வந்து என் குழந்தையும் சரி எங்கள் அக்கா குழந்தையும் சரி 2 பேருமே வந்து நாங்க 2 பேரும் எப்படி வளர்ந்தோமோ அந்த மாதிரி தான் அவங்க 2 பேரும் வளர்றாங்க. ஸோ அதனால எனக்கு அதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் தெரியல. சரி, சோ அதனால உங்க குழந்தைகள் வந்து அடுத்த ஜெனரேஷன்லயும் ஒன்னாவே இருப்பாங்க அப்படின்னு நீங்க வந்து நம்புறீங்க? கண்டிப்பா. அது காரணம் கூட்டு குடும்பம். கண்டிப்பா. ஓகே, வெரி குட். சோ லக்கிலி வந்து நீங்க எங்க வெளிநாட்டுல இருந்தாலும் நீங்க உங்க 2 பேருக்கு சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நீங்க எப்படி நினைக்கிறீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வீட்டுல இருக்க போகும்போது? நார்மலாக நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம கசின்ஸு அவங்க கூட பழக விடும்போது அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து கரெக்டாக கூப்பிடுறதில்ல. அதை நான் பல தடவை சொல்லிக் கொடுப்பேன். அவங்க வந்து எல்லாரையுமே அண்ணா அக்கா அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை வந்து ஒரு ப்ராப்பராக வந்து நம்ம வந்து அது சொல்லிக் கொடுக்கணும். ஆமா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அடுத்தவங்கள்ட்ட எப்படி பழகுறாங்கன்னா நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருந்தோம்னாவே நமக்கு போதும். அந்த மாதிரி இதுதான் டாக்டர் வந்து சொல்லணும்னு நினைக்கிறது. டாக்டர், அந்த கண்காணிப்பு உறவினர்களோட விட போகும்போது கூட கண்காணிப்புங்கிறது குழந்தைகள் மேல வைக்க வேண்டிய கண்காணிப்புங்கிறது எப்படி இருக்கணும் டாக்டர்? குழந்தைங்க கண்டிப்பாக நீங்கள் இப்போ யார்கிட்ட போய் விட்டாலும், இப்போ ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ எங்கே நீங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக விட்டாலும் நம்ம கண்டிப்பாக குழந்தை சந்தோஷமாக இருக்குதா ரொம்ப நம்ம போய் ஃபோர்ஸும் பண்ண முடியாது. அதுக்கின்ட்டு குழந்தைய நம்ம அவங்க வேண்டாம் வேண்டாம்னு எல்லாத்துலேயும் அப்படி சொன்னாலும் நம்ம அது கேட்கவும் கூடாது. சில விஷயத்தில் குழந்தை கொஞ்சம் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறதா நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அங்கே எந்த இடத்துல நீங்கள் விடுறீங்களோ அவங்க யார், அவங்களோட இம்மீடியட் சர்க்கிள் யார் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கப்புறம் குழந்தை அந்த ஒரு போயிட்டு வந்ததுக்கப்புறம் குழந்தையோட உட்காந்து கொஞ்சம் பேசுங்க, கேளுங்க என்னெல்லாம் பண்ண, என்ன மாதிரி விளையாடினீங்க, என்னெல்லாம் விளையாடினீங்க, யாரெல்லாம் வந்தாங்க வீட்டில் இருக்கிறவங்களை தவிர வேறு யாராவது வந்தாங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும் குழந்தையோட ஏதாவது பிரச்சனை ஆச்சா, ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக குழந்தை ஏதாவது ஒரு பயம், இல்லை எனக்கு அங்கே போக பிடிக்கல, ஏன் பிடிக்கல, முன்னமா நீங்கள் சும்மா கேஷுவலாக பேசினாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அண்ட் நான் என்னை பொறுத்த அளவுக்கு 10% ஒரு 10% தான் பிரச்சனைங்க நடக்கும், நிஜமாக பிரச்சனைங்க நடக்கும். பட் 90% அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. தாராளமாக நீங்கள் குழந்தைங்கள நீங்கள் கொண்டு போய் அவங்க இமீடியட் சர்க்கிள், தட் இஸ் ரிலேஷன் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் விடலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ண விடலாம். எஸ்பெஷலி அதே ஏஜ் குழந்தைங்க இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி ஒரே குடும்பத்துல அக்கா தங்கச்சிங்க வந்து இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கு ஒரு என்ன தூரமா இருக்கும். இப்ப நிறைய பேர் தூரமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப அவங்க சொல்ற எப்ராட்ல இருக்காங்க, நிறைய பேர் தூரமா இருக்காங்க. இப்பதான் ஜூம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, அதுல வீடியோ கால் அடிக்கடி பண்ணிக்கிறோம். என் தங்கச்சி அமெரிக்கால இருக்கா, எப்படி இருந்தாலும் ஒரு 2 நாளைக்கு ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பா நாங்க பேசிக்கிறோம். குழந்தைங்க எல்லாரும் வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க குழந்தைங்க எங்க குழந்தைங்க நாங்க பேச விடுறோம். அது இப்ப கொரோனால ரொம்ப நாள் ஆச்சு நாங்க மீட் பண்ணி, 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வராங்க. இருந்தாலும் இவங்க இருக்காங்க, பேசிக்கிறாங்க, அங்க என்ன நடக்குது அதை பத்தியும் பேசிக்கிறாங்க. இங்க அவங்க சொல்ற மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியுது, யார் இப்போ எலெக்ஷன்ல வின் பண்ணாங்க அந்த வரைக்கும் டிஸ்கஷன் நடக்குது, அமெரிக்காவோட பாலிடிக்ஸ்க்கும் இந்தியன் பாலிடிக்ஸ்க்கும். ஸோ கண்டிப்பா அதுவும் நல்ல விஷயம் தான் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி தாத்தா பாட்டிஸோடவும் நீங்க பேசணும். நம்ம சொல்ற கேஜெட்ஸ்ங்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கங்க. நல்லபடியா யூஸ் பண்ணிக்கங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சொல்றோம், இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசானாங்கன்னா அவங்க கிட்ட, இப்போ என் பையன் 14 வயசு, ஏதோ எமர்ஜென்சிக்கு நாங்க ஒரு ஃபோன் வச்சிருக்கோம்னா தாத்தா பாட்டி நம்பர், ஒரு வாரத்துக்கு இவ்வளவு நாளைக்கு நீ ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட பேசணும். எங்க அம்மா அப்பா கிட்டயும் சரி, எங்க வீட்டுக்காரோட அம்மா அப்பா கிட்டயும் சரி, தானாவே அவனே ஃபோன் பண்ணி பேசணும். பெற்றோரின் பெற்றோர் இது வந்து ஒரு 2-3 ஜெனரேஷன் சார்ந்த ஒரு விஷயமா விவாதிச்சுட்டு இருக்கோம். இது ஒரு வாரத்துல முடியறது இல்லை. அதனால தொடர்ந்து வரும் வாரங்களில் இதை பற்றி நம்ம பெருசா விவாதிக்க இருக்கிறோம். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் கேமியேஜே. இந்த நிகழ்ச்சி மாதா தொலைக்காட்சி அறம் செய்.